ஸோ இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு வந்து டிஎம்மில் நிறைய வந்து ஒன்று இருக்குது. என்னடா ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த டின் நம்பர் கட்டாயம் தேவை, நீங்கள் டின் நம்பர் தொடங்கி விட்டீர்களா, அப்படி தொடங்கவில்லை என்றால் இப்படித்தான் செய்யணுமென்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் போட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரீல்ஸை எனக்கு ஷேர் பண்ணி தெரிஞ்சவன்லாம் இப்போ எனக்கு யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கையும் திறந்தால் இந்த டின் நம்பர் எப்படி ஸ்டார்ட் செய்கிறது, டின் நம்பர் எப்படி செய்கிறதுன்னு தான் எனக்கு ஸ்க்ரோலில் காட்டிக்கிட்டு இருக்குது. ஓகே சார், டின் நம்பர் கட்டாயம் தேவையானா கட்டாயமாக 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே டின் நம்பர் எடுத்துருக்கணுமெண்டு 2 வருஷத்துக்கு முதலே அரசாங்கம் அறிவிச்சிடுச்சு. ஸோ அது இன்றைக்கு நேற்று வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட விஷயம் இல்லை. 2 வருஷத்துக்கு முதலே 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாரும் கண்டிப்பாக டின் நம்பர் எடுத்துருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் டின் நம்பர் இருக்கணும். பட் இப்போ நீங்கள் டின் நம்பர் எடுக்கிறதுக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை. ஏனெண்டா ஆல்ரெடி இங்கிலாந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம என்ஐசி இருக்குல்ல, அந்த என்ஐசியை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டின் நம்பரை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த இங்கிலாண்டோட வெப்சைட்டுக்கு போய் அதில் டேக்ஸ் ரெஜிஸ்டர்ன்ற இதில் போய் அதில் இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணி டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அந்த விதமான எப்படி பண்ணாலும் கடைசியில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரும், யூ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்னு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அப்படி டவுட் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு முதல் நான் சொல்கிற இந்த லிங்கை நான் சொல்கிற இந்த முறையில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான டின் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையாண்டு. ஸோ அது வந்து காட்டும், உங்களோட என்ஐசி நம்பரை போட்டோடனே காட்டும் நீங்கள் வந்து ஆல்ரெடி டின் நம்பர் ரெஜிஸ்டர்டு. ஸோ ஐஆர்டி வெப்சைட்டுக்குள்ளே போய் இதில் இ சர்வீஸை கிளிக் பண்ணி இதில் மற்றது இ சர்வீஸை கிளிக் பண்ணி இதில் இருக்குது டேக்ஸ் வெரிஃபைன்னு இருக்குது, டேக்ஸ் ரெஜிஸ்டர் வெரிஃபை இருக்குது. அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் இப்போ உங்கள் என்ஐசியை போட்டு பார்த்தீங்கன்னா இது காட்டும். ஆக்சுவலி நான் போட்டிருக்கிற என்ஐசியில் இன்னொரு என்ஐசி தான். ஸோ இது காட்டும் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். ஸோ உங்கள் என்ஐசி பேஸ் பண்ணி ஆல்ரெடி உங்களோட டின் நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டின் நம்பர் ரெஜிஸ்டர்ட் எப்படி எடுக்கிறாண்டா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஐஆர்டி பிரான்ச்சுக்கு போய் இல்லை கால் பண்ணி 1944 நம்பருக்கு கால் பண்ணியும் உங்கள் டின் நம்பர் அவங்கள்ட்ட சொன்னால் எங்களோட என்ஐசி வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க டின் நம்பரை கொடுத்துக்கொள்வாங்க. பட் இந்த டைமில் நிறைய கால்ஸ் வந்து எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஃபுல் பிஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் ஒரு பிரான்ச்சுக்கு போய் தான் நீங்கள் உங்களோட என்ஐசியை கொடுத்து உங்களோட டின் நம்பர் எடுக்கணும் மொழியை நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது எந்த பிரயோசனமும் இல்லை. அப்படி டின் நம்பர் உங்களுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லையான்றதை சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்களோட வருமானம் வந்து 1,80,000க்கு மேலே இருந்துச்சுன்னா மந்த்லி வருமானம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பின் எடுத்து அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும். அப்படி உங்கள் வருமானம் 1,00,000க்கு மேலே இல்லாத பட்சத்தில் நீங்கள் டின்னை வந்து நார்மல் யூசேஜுக்கு, அதாவது இப்போ நிறைய இடங்களில் டின் நம்பர் கேட்குறாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ரெவென்யூ லைசன்ஸ் ரினியூ பண்ணுறதுக்கெல்லாம் டின் நம்பரை கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்குன்னு டின் நம்பரை கொடுத்துக்கொள்ளலாம். பின் எப்படி அப்ளை